வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரோட்டுக்கடை மசால் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சுலபமா வீட்டிலே 100 கிராம் பட்டாணி இருந்தா ரொம்ப சுலபமா வீட்டிலே செஞ்சிடலாம். நான் கொடுத்துருக்கிற இதே மெஷர்மெண்ட்ல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அசல் ரோட் கடையில சாப்பிட்ற மாதிரியே மசாலா பூரி அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா யாருமே கடையில போய் சாப்பிட மாட்டீங்க, வீட்டில தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே கேட்டு. ஏற்கனவே நம்ம சேனல்ல பூரி ரெசிபி போட்டிருக்கோங்க, அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ 100 கிராம் நம்ம காஞ்ச பட்டாணி. இப்போ நம்ம மசால் பூரிக்கு காஞ்ச பட்டாணி தாங்க எடுத்துக்கணும். இதை ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஊற வச்சிடணும். அது கூடவே அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரை போட்டு மூடிட்டு நம்ம ஒரு 5 விசில் கொடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணினதை சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்து நமக்கு கொஞ்சம் வெங்காயம் லேசாக வதங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு வெங்காயம் லேசாக டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் கண்ணாடி பதத்தில். இப்போ நமக்கு வதங்கிடுச்சு பாருங்க. ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளி லேசாக மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க. ப்ரெஷர் அடங்கிடுச்சு. பட்டாணி பாருங்க நல்லா வெந்திருக்கு மசிய. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக நம்ம பட்டாணியை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டாணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் மத்தோ இல்லை இந்த மாதிரி மேஷரோ இருந்துச்சுன்னா நம்ம நல்லா மசிச்சிங்க. ஆனால் ரொம்ப குழைய மசிக்காதீங்க. பட்டாணி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பருக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நமக்கு நல்லா குழைய வதங்கிருச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு அரைக்கை புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டாணியை, அதையும் சேர்த்து இதில் தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்ல, அப்படியே அரைச்சிடலாம். புதினா கொத்தமல்லியில் இருக்கிற ஈரமே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூளுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொடி வகையெல்லாம் இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம ஆன் பண்ணிட்டு பொடி சேர்த்தோம்னா நமக்கு பொடி கருகி போயிடும். இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ லேசாக நமக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 4-5 நிமிஷம் நம்ம 4 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். தொக்கு மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ அந்த மிக்சி கழுவுன தண்ணியை ஒரு 1/2 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசிச்சோம் இல்லைங்க, அதை இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் நமக்கு நல்லா கொதி வரணும். ஒரு 1/2 ஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி ட்ரை மேங்கோ பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் நமக்கு சாட் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக 1/8 ஸ்பூனால் நமக்கு பிளாக் சால்ட் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கொதிக்க வைக்காதீங்க. நல்லா கமகமன் வாசனை நமக்கு அந்த மசாலா வதங்கும் இல்லைங்க, அது வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா மசாலா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பரிமாறன்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் பூரி எடுத்து வச்சு எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாருங்கள் பூரி. நம்ம எல்லாத்தையும் நுணுக்கி விட்டுக்கலாம். மசாலாவை அது மேலே சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பொடிசாக கட் பண்ண தக்காளி, கொத்தமல்லி தழை சேர்த்துடலாங்க. அதுக்கு மேலே ஓம் பொடி கொஞ்சோன்னு சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக டேஸ்டியான மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.